அண்மை செய்தி. ராமதாஸ் ஆதரவாளர்கள் போட்டி பொதுக்குழு தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கலிஃப்துல்லா. கலிஃப்துல்லா, வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. பாமகவில் மருத்துவர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள கருத்து முரண்பாடு காரணமாக பாமகவில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் தொடர்ச்சியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளரை சந்தித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று செய்தியாளரை சந்தித்த அவர் தன் மூச்சு இருக்கும் வரை நானே தலைவராக இருப்பேன் என அறிவித்த நிலையில் பாமகவில் தொடர் சலசலப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அன்புமணி ஆதரவாளர்களை தொடர்ச்சியாக நீக்கப்பட்டு புதிய பொறுப்பாளர்களை மருத்துவர் ராமதாஸ் நியமித்து வருகிறார். அதன்படி அன்புமணி ஆதரவாளர் நீக்கப்பட்டு பொருளாளராக இருந்த திலகபாமா நீக்கப்பட்டு சையத் மன்சூர் ஹுசைன் நியமிக்கப்பட்டார். மேலும் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவராக இருந்த பாலு நீக்கப்பட்டு கோபு நியமிக்கப்பட்டார். மேலும் தொடர்ச்சியாக நேற்று வரை பாமகவில் 60 மாவட்ட செயலாளர்களும் 39 மாவட்ட தலைவர்களையும் மாற்றி மருத்துவர் ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். தொடர்ச்சியாக பாமக மற்றும் வன்னியர் சங்கம் ஆகியவற்றில் இதுவரை 123 பொறுப்பாளர்களை மருத்துவர் ராமதாஸ் புதிதாக நியமனம் செய்துள்ளார். மேலும் பொறுப்பாளர்கள் மற்றும் மாற்றம் தொடரும் என பாமக தரப்பில் தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமனம் செய்த புதிய மாவட்ட செயலாளர்களை அவர்கள் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை பாமக நிறுவனர் நடத்த சொன்னதாக தகவல் வெளியான நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் புதிதாக நியமனம் செய்த 3 மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் கரூர் பாஸ்கர் மற்றும் பாமக பொருளாளர் சையத் ஹுசைன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியுள்ளனர். இந்த நிலையில் அன்புமணி தலைமையில் ஒரு பக்கம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நாளை தொடங்கும் நிலையில் 10 மாவட்டங்களில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்பு நிலையில் அதற்கு முன்பாகவே பாமக நிறுவனர் ராமதாஸ் பரிந்துரைப்படி புதிதாக நியமனம் செய்த மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் அன்புமணியால் பதவி பறிக்கப்பட்ட கரூர் பாஸ்கர் பாமக நிறுவனர் முக்கியத்துவம் அளித்து அவரை 10 மாவட்டங்களுக்கு ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்கூட்ட கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் ராமதாஸ் நியமனம் செய்துள்ளார். தொடர்ச்சியாக இருவரும் கருத்து வேறுபடைந்த நிலையில் ராமதாஸ் தரப்பு சார்பாக ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் அங்கங்க மாவட்டத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற நிலையில் தொடர்ச்சியாக கரூர் பாஸ்கர் ஏற்பாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஏற்பாடு செய்துள்ளார். அஸ்வினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கலிஃப்துல்லா.